பெரிய கேப்டன்சி டாஸ்க் வந்துருச்சு. ஒரு 3 கோல் போஸ்ட் இருக்கும். அது வழியா அந்த பாலை போடணும். ஃபஸ்ட்டு யாரோட கோல் போஸ்ட் வழியா பால் வெளியில் போகுதோ அவங்க அவுட் ஆகிடுவாங்க. அடுத்து போகிறவங்க அவங்களும் அவுட் ஆகி மிச்சம் இருக்கிறவங்க வின்னர் ஆவாங்க. ஆனால் என்னென்னா இந்த கோல் போஸ்ட்டோட ஹைட் வந்து நம்மளோட அந்த இடுப்பு வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த ஹைட்டில் தான் அதை தள்ளி விடணும். அதுக்கு மேலே தூக்கி போடக்கூடாது. தூக்கி போட்டால் அது வந்து இன்வாலிட். ஸோ இப்படி தான் விளையாடணும்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட்டு ஹிட்லேயே வந்து ஜெஃப்ரி அவுட் ஆகிடுறாரு. ஜெஃப்ரி அவுட் ஆனதுக்கப்புறம் பவித்ராவும் முத்துக்குமரனும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பவித்ரா ஃபஸ்ட்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு போடும்போதே முத்து வந்து அவுட் ஆகிடுறாரு. முத்து அவுட் ஆன உடனே வந்து பவித்ரா கேட்குறாங்க, ஹே ஓகேவா முத்து, ஓகேவா, நீ கரெக்டாக தான் விளையாண்டியா, ரீமேட்ச் வைக்கணுன்னாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. ஆனால் முத்து இல்லை, நான் கரெக்டாக தான் விளையாண்டேன், ஒரு நிமிஷம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சரியும் ஜெயாக்லினும் பின்னாடி இருந்து திட்டுறாங்க, என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா, கேவலமாக பண்ணாத அப்படின்ட்டு திட்டுறாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது விஜய் விஷால் சொல்கிறாரு, இந்த மாதிரி இல்லை, கோல் போஸ்ட் அவர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், அவுட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு, அதனால நீ பவித்ரா தான் அடுத்த வாரம் கேப்டன் அப்படிங்கிறாங்க. இப்போ பவித்ரா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, பிக் பாஸ் கிட்ட பவித்ரா சொல்கிறாங்க, எனக்கு ரீமேட்ச் வச்சாலும் ஓகே தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவும் சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து முத்துவை அக்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் விட்டு கொடுத்து தான் விளையாண்டுருக்கீங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, பவித்ரா வந்து அவளே வின் பண்ணுற கேப்பபிலிட்டி உள்ளவா, நீ எதுக்கு இப்படி விட்டு கொடுத்து அவளை இது பண்ணுற, நீ விளையாட வேண்டியதானே, அவளுக்கு வின் பண்ணுற அளவுக்கு அவளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து முத்துக்குமரனை திட்டுறாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, விட்டு கொடுத்து தான் விளையாடணும்னா கேட்டை திறக்கிறேன், எல்லாரும் வெளியே போயிடுங்க அப்படிங்கிறாங்க. பயங்கரமாக எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. சௌந்தர்யா, அப்புறம் ஜாக்லின், பிரையான் 3 பேரும் கிளாப் பண்ணுறாங்க. சௌந்தர்யா மட்டும் நல்லா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து கடைசி முடியும் போது மஞ்சரியும் கிளாப் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி எப்படி நின்றுட்டுருக்காங்க. இப்போ வந்து விஜய் விஷால் சொல்கிறாரு, நீ சொல்லிடு மச்சான், ரீமேட்ச் இருக்குன்னா சொல்லிடு மச்சான், ஓகேவா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. உடனே பாஸ் ரீமேட்ச் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் திரும்பவும் கேட்குறாரு. விஜய் விஷால் உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டாக அந்த இடத்துல நடந்துக்கிறாரு. முத்துக்கு வந்து கவலைப்படாதானாங்கிற மாதிரி அவர் கூட திட்டாமல் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ண ஒருத்தனுக்கு தோல் கொடுக்குற மாதிரி நிற்கிறாரு விஜய் விஷால். ஸோ இதே மாதிரி இப்போ இந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. பிக் பாஸ் அப்போ சொல்கிறாரு, எல்லாரும் உங்கள் மார்க்ஸில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மார்க்ஸில் நில்லுங்கன்னு சொன்ன உடனே வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லிடுறாரு, அப்போ ரீமேட்ச் இல்லைன்னு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மஞ்சரி சொல்கிறாங்க, 4 வாட்டி நின்றுருக்கா, 4 வாட்டி அவள் கேப்டன்சி டாஸ்கில் நின்றுருக்கான்னு முத்துவாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு, ஸோ அவன் விட்டு தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ரயானும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஐதர் அவன் வந்து விட்டு கொடுக்கணும்னு விட்டு கொடுத்துருப்பான், இல்லை அவன் மனசில் வேறு ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரயன் சொல்கிறாங்க. ஸோ இப்போ முத்து அப்செட்டாக நின்றுட்டுருக்காரு, எல்லாரும் திட்டிருக்காங்க. தீபக் அண்ணாவும் சொல்கிறாரு, தப்புடா நீ பண்ணது ரொம்ப அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் முத்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டாவது விட்டு கொடுத்துருக்கலாம். டேரெக்டாக பண்ணது வந்து உண்மையிலே பிக் பாஸோட ரொம்ப கோவத்துக்கு ஆளாயிட்டாரு. இனி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்